ஆஃப் கிடைக்கல, அதான் 2 குவார்ட்டரா வாங்கிட்டு வந்தேன். நீ என்ன பண்ற, முறுக்கு சீடை ஏதாவது இருந்தா போய் எடுத்துட்டு வா. அப்படி அது எதுவும் இல்லைன்னா எலுமிச்சம் ஊருக்கா இருக்கும்ல, அதை போய் கொண்டுட்டு வா. இங்க போய்? இங்க வேண்டாமா, சரி ஹால்ல போய் உட்காந்து குடிக்கட்டுமா? வந்த இடத்துல, அதுவும் எங்க வீட்டுல போய்? அட நீ வேற, எனக்கு நல்லவனா நடிக்கிறதாம்மா கஷ்டம். அப்பா வேண்டாங்க ப்ளீஸ். ஏய், அர்த்தம் இல்லாம பேசாத. நானே என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது இல்லாம என்னால இருக்க முடியாது. இத பாரு, நான் அடக்கி வாசிக்கணும்னா நான் சொல்றபடி கேளு. இல்லைன்னா என்னை கட்டுப்படுத்துற சக்தி இந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே கிடையாது. புரியுதா? போய் எடுத்துட்டு வா போ. கண்மணி, அப்படியே சில்லுன்னு ஐஸ் வாட்டரும் கிளாஸும் எடுத்துட்டு வா. ரிலாக்ஸா குடிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், மிஸ்டர் தனசேகரோட குழந்தை எந்த ரூம்ல இருக்கான்? இப்படி போய் லெஃப்ட்ல போங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் வந்து பேப்பரில் விளம்பரம் பார்த்தேன். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பணம் தேவைன்னு. எங்க பையனுக்கு தான் சார். என் பேர் திலீபன். விளம்பரம் பார்த்தேன், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. டாக்டர் என்ன சொன்னாரு? 2 நாளுக்குள்ள ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க சார். கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அனிதா, இப்பதான் வரீங்களா? ஆமா. ஒரு நிமிஷம். இதுல 25,000 எழுதியிருக்கேன். உடனே நீங்க என்கேஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி சார், நீங்க நல்லா இருக்கணும். சார், உங்க பேர் என்ன சார்? திலீபன். ஏன் கேக்குறீங்க? டொனேஷன் கொடுக்குறவங்க பேரெல்லாம் எழுதணும், அதனால தான் சார். ப்ளீஸ், எனக்கு இந்த மாதிரி விளம்பரம்லாம் பிடிக்காது. சார், உங்க பேர் திலீப்னு சொல்றீங்க, செக்கில் ரங்கராஜன் போட்டிருக்கு சார். அது எங்க மேனேஜரோட பேரு. கம்பெனி ரூல்ஸ் அந்த மாதிரி. ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. சரிங்க சார். இந்த பணம் அதிகமாயிட்டாலும் இதாங்க பிரச்சனை. ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ், இன்கம் டேக்ஸ், அது இதுன்னு. இந்த பாருங்க, இப்ப மெயின் என்ன, உங்க பையன் ஆபரேஷன் நல்லபடியா முடியணும். சின்ன வயசு வர உங்க குடும்பத்தோட நம்பிக்கையா வந்தானே. ஆமா சார். கவலைப்படாதீங்க, உங்க பையன் சீக்கிரமே குணமாயிடுவான். உங்களை மாதிரி தேடி வந்து உதவி பண்றவங்களை பார்க்கும்போது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சார். ரொம்ப நன்றி சார், நீங்க நல்லா இருக்கணும். இட்ஸ் ஓகே. அப்ப நான் வரேங்க. போயிட்டு வாங்க சார். போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி சார். அனிதா, உங்க காசு எடுத்தது தப்புதான். ஐம் ரியலி சாரி. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. இங்க வந்தப்புறம் தான் எனக்கே என் மேல வருத்தமா இருக்கு. எவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. உங்களை போய் புரிஞ்சுக்காம நான் சிலியா திட்டிட்டேன். ஐம் சாரி. பரவாயில்லைங்க, அது என் கேரக்டர். அப்படி என் மனசுல தோணுச்சுன்னா உடனே பண்ணிடுவேன். அந்த பையனை பத்தி பேப்பர்ல நியூஸ் படிச்ச உடனே ஏதாவது உதவி பண்ணணும்னு தோணுச்சு. அப்ப என்கிட்ட எந்த பணமும் இல்லை. கையில உங்க பர்ஸ், அது உங்க பர்ஸ். அந்த பணத்தை எடுக்கக்கூடாதுன்ற விஷயமே என் மனசுல தோணவே இல்லை. நான் பாட்டுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். என்ன பண்றது, என்னோட பிறவி குணம் அப்படி. பை தி வே, இந்தாங்க உங்க பணம். இல்லைங்க, வேண்டாம். ஏங்க? அந்த பணத்தை அந்த பையனுக்கு என்னோட கான்ட்ரிபியூஷனா வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க, நீங்களே உங்க கையால கொடுங்க. ஐயா, இங்க வாங்க. ஆமா, நீங்களும் வாங்க.
இந்தாங்க என்னால முடிஞ்ச சின்ன உதவி. ஏமா தயங்குறீங்க? வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி சார். இருக்கட்டும். சாரும் நீங்களும் தேடி வந்து உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, பாத்துக்கங்க. சரிங்கம்மா. வணக்கம் சார். இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. கண்டிப்பா அனிதா, லைஃப்ல பணத்துக்கு மேல நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மன நிறைவு இருக்கே, அது வார்த்தையால் சொல்ல முடியாது, உணரத்தான் முடியும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மலேசியால நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2-3 கம்பெனி கூட ரன் பண்ணிட்டு இருக்கேன். சென்னை கூட அது விஷயமா தான் வந்திருக்கேன். நிறைய சம்பாதிச்சிட்டேன் அனிதா. பணம் மட்டுமே மன நிறைவை தரது கிடையாது. அதை நான் சின்ன வயசுலயே உணர்ந்துட்டேன். என்னோட வருமானத்துல ஒரு சின்ன பார்ட் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கொடுக்கறத வழக்கமா வச்சிருக்கேன். You're really great. கிரேட் எல்லாம் சொல்லாதீங்க. இது எல்லாமே இயல்பா செய்ய வேண்டிய விஷயம். ஒவ்வொருத்தரும் தன்னோட கடமையா நினைச்சு மத்தவங்களுக்கு உதவணும். அதாங்க என்னோட ஆசை. உங்களை பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. பிரமிப்பெல்லாம் இருக்குங்க. நானும் உங்க மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான். நீங்க என்னோட ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணா போதும். Sure, will do. ஆக்சுவலா பர்ஸ் தொலைஞ்சு போச்சேன்னு முதல்ல ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இப்போ சந்தோஷமா இருக்கு. ஏன்? ஏன்னா உங்களை மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்களே. அடிக்கடி இந்த மாதிரி பர்ஸ் தொலைங்க, உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஐயோ இல்லங்க, நீங்க ஒருத்தரே போதும். சரி, நான் வரேன். வெரி நைஸ் மீட்டிங். நைஸ் மீட்டிங் யூ டு. பை. எங்கடா போயிட்டா என் புள்ள? இருந்து ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு இதானா? பெத்த தாய் உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவ எங்க இருக்கான்னு தெரியல. உலகத்துல யாருக்கு இந்த நிலைமை வரக்கூடாதுப்பா. அப்பா ஏன்பா இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க? ஏதோ கோவத்துல இருக்கான், அவனே ஃபோன் பண்ணுவான்ப்பா. நீங்க தைரியமா இருங்க. அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா, அழாதீங்கப்பா ப்ளீஸ். அப்பா சார் உங்களை டாக்டர் கூப்பிட்டாரு. அப்பா வாங்க, டாக்டர் கூப்பிடுறாரா? டாக்டர் வரலாமா? வாங்க வாங்க. அப்பா வாங்கப்பா, உட்காருங்க. சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ். நோ ப்ளீஸ் சிட் டவுன். உட்காருங்க உட்காருங்க. சரி, நான் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசத்தான் உங்களை வர சொல்லிருக்கேன். நான் சொல்கிறது நிதானமாக பதட்டப்படாமல் கேளுங்க, ஓகே? பேஷண்ட்டோட நிலைமை ரொம்ப ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. என்னென்னா கண்டிஷன் ரொம்ப சீரியஸாக இருக்குது. ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல், பிளட் சப்ளை இல்லாமல் சுத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கு. செல் எல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்கு. கழுத்து இருக்கிற போது இதெல்லாம் ஏற்படுறது ரொம்ப சகஜம், யதார்த்தமாக நடக்கிறது தான். ஆனால் இந்த நிலைமை, ஆக்சிஜன் சப்ளை பிரெயினுக்கு இல்லாத நிலைமை நீடித்ததுன்னா இவங்க கோமா ஸ்டேஜ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. டாக்டர் என்னென்னவோ சொல்றீங்க, அவளை காப்பாற்றவே முடியாத டாக்டர். இது வரைக்கும் எல்லா மருந்தும் கொடுத்தாச்சு, சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லையே. ஆனால் வேற ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி நான் யோசித்தேன். அதனால தான் உங்களை வர சொன்னேன். என்ன டாக்டர் அது? அதாவது இது ஹாஸ்பிட்டல் மாத்திரம் இல்லை, இது ஒரு ரிசர்ச் சென்டர். இங்கே புது புது மருந்து கண்டுபிடிக்கிறோம், புது புது பரிசோதனைகள் நடந்துகிட்டே இருக்கு. அதில் இந்த மாதிரி கேஸ்க்கு, ஹேங்கிங் கேஸ்க்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நாங்கள் இன்னும் டெஸ்ட் பண்ணல, அது இன்னும் ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொன்னால். எனக்கு என்ன தோணுதுன்னா, பேஷண்ட்டோட நிலைமை ரொம்ப சீரியஸாக இருக்குது. இந்த மாதிரி பலவீனமாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த மருந்து அட்மினிஸ்டர் பண்ணி பார்த்தா என்ன? என்னப்பா இதெல்லாம்? நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். ஆனால் இதே ட்ரக்கில் அவங்க பிழைக்கவும் சான்ஸ் இருக்கே. அவங்க பழிச்சிட்டாங்கன்னா நமக்கு நல்லது தானே? டாக்டர் இதில் ஒன்றும் ரிஸ்க் இல்லையே. ரிஸ்க்கு தான், ஆனால் பேஷண்ட்டோட கண்டிஷன் அதை விட ரிஸ்கில் இருக்கே. ஸோ இதை முயற்சி பண்ணி பார்த்துடலாம். இந்த ட்ரக் கொடுத்து அவங்க நல்லா ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கே. See, I am not compelling you. நீங்கள் அனுமதிச்சா இதை நான் செய்கிறேன். அப்பா ஆண்டவன் ஏன்பா இப்படி சோதிக்கிறான்? டாக்டர்
நாங்க பேசிட்டு சொல்றோம் டாக்டர். ஓகே ஷுவர். வாங்கப்பா வாங்கப்பா, அழாதீங்க. வாங்கப்பா வாங்கப்பா. பார்த்து வரேன் டாக்டர். வாங்கப்பா. இங்க உட்காருங்க. சார் நீங்க வாங்க. அழுவாதீங்கப்பா, எல்லாரும் பாக்குறாங்கல்ல. பாத்தியப்பா என் பொண்டாட்டி நிலைமையா? அவளும் மனுச்சு தானே. அவ எலியோ முயலோ இல்லையே. அவ உடம்புல ஏதாவது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்றாங்களே. அப்பா டாக்டர் தான் தெளிவா சொல்லிட்டார்ல, அது ஒன்றும் கட்டாயம் இல்லப்பா. நாம விருப்பப்பட்டாதான் அவர் பண்ணுவாரு. அவ யாருக்கு என்ன கெடுதல் பண்ணா? அவளுக்கு ஏன் அந்த நிலைமைப்பா? அப்பா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் இது சம்பந்தமா தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. நான் எதுக்கும் அவரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா நம்ம முடிவை சொல்லுவோம். அப்பா அழுவாதீங்கப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்பா எல்லாரும் பார்க்குறாங்கல்ல, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் வந்துடுறேன். மாப்பிள்ளை இங்கே உட்காந்து சாப்பிட்டோம். கண்மணி, மாப்பிள்ளைங்கம்மா மாடியில இருக்காருப்பா. சாப்பிட வரலையா? போய் கூட்டிட்டு வாமா, எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். அப்பா அது வந்து ஏய், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுல? ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் என்ன, கூட்டிட்டு வாமா. முத தடவையா நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காரு, எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டா தானே சந்தோஷமா இருக்கும். போமா. அது வந்து அவரு உனக்கு தயக்கமா தான் சொல்லு, நான் போய் கூப்பிட்டு வரேன். அப்பா அப்பா என்னம்மா? அவரு வந்து நீ எடுத்துட்டு வா, நம்ம 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலான்னு சொன்னாரு. அப்படியா? இப்போ நம்ம போய் கூப்பிட்டா அவரை ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும்பா. இல்லம்மா, அவர் வருவாரு, அவர் கூட உட்காந்து சாப்பிடலாம் தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ என்னடான்னா வேற என்னமோ சொல்லிட்டு இருக்க. இரு, நான் போய் கூப்பிட்டு வரேன். அப்பா கலையரசு, என்னக்கா? இங்க வாப்பா. உக்கார். அவங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து தமாஷா பேசி சாப்பிடலாம்னு நினைச்சிருப்பாங்க. இதெல்லாம் நாம தான் நாசுக்கா புரிஞ்சுக்கணும். நீ எடுத்துட்டு போமா. சின்ன ஜெருசுங்க தனியா சாப்பிடணும்னு ஆசைப்படும், நாம சாப்பிடலாம், அதுக்கு போய் சாப்பிட்டோம். இது நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உதயமாவதா? முதல்ல சொல்றதுக்கு என்ன? போய் மாப்பிள்ளை என்ன கேட்டாலும் எடுத்துட்டு போய் கொடு, நல்லா சாப்பிட சொல்லு. சரிப்பா. மித்ரா, எல்லாம் வச்சு கொடுமா, போமா. எல்லாம் எடுத்துக்கோங்க. எதுக்கு இப்ப கண்ணுல தண்ணீர் விடுற? ஏங்க இப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு நாள் குடிக்காம இருக்க முடியாதா? எதுக்கு இருக்கணும்? குடிக்காம இருந்து எண்ணத்தை கிழிக்க போறேன். நான் என் கடமையை செஞ்சிட்டு இருக்கேன். நீ அது தடுக்க கூடாது, புரியுதா? இப்படி பண்றீங்களே, அப்பா பார்த்தா என்ன நினைப்பாரு? என்ன நினைச்சிருப்பாரு? என்னடா இவன் மட்டும் தனியா உட்காந்து தண்ணி அடிக்கிறானே, நம்மள கூப்பிட்டு ஒரு ரவுண்டு கொடுத்துருக்கலாமேன்னு நினைச்சிருப்பாரு. பாவம். வேணா அவரையும் கூப்பிடு, வர சொல்லு மேல. இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு கூச்சமா இல்ல? என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? தண்ணி அடிக்கிறது தப்பா? ஃபாரின்லாம் குடும்பத்தோட உட்காந்து குடிப்பாங்க, தெரியுமா? இங்க பாருங்க, எங்க வீட்ல எங்க அப்பாவும் சரி மத்தவங்களும் சரி உங்க மேல ரொம்ப மரியாதையா இருக்காங்க. அடி போடி. எங்க அப்பா மாப்பிள்ளன்னு உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்காரு தெரியுமா? அட்லீஸ்ட் அவருக்காகவாவது நீங்க ஒரு நல்ல மருமகனா நடந்துக்க கூடாதா?
ஏய், உனக்கு ஒன்று தெரியுமாடி? உங்க குடும்பத்தை எனக்கு பிடிக்கும், ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன். இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றது ஏன் அதிர்ஷ்டம்னு நினைச்சிட்டு இருந்தேன்டி. உங்க குடும்பத்துக்காக வக்காலத்து வாங்கிட்டு என் வீட்டில் சண்டையெல்லாம் போட்டேன். எல்லாம் நல்ல விதமா நடந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். அதான் உங்க அக்கா ஒட்டு மொத்தமா நொறுக்கிட்டு போயிட்டாலே, அப்புறம் என்ன மிச்சம் இருக்கு? டோன்ட் கேர், என்னை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆமா. ஏய், என்னடி எடுத்துட்டு வந்திருக்க? என்ன அது? ஏண்டி, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் இந்த வீட்டு மாப்பிள்ள. தனியா உட்காந்து சாப்பிட்டா மரியாதையா? எல்லாரும் முன்னாடி உட்காந்து சாப்பிட்டா தானே மரியாதை. என்னது? சாப்பிட்டாங்களா? கொஞ்சம் மெதுவா பேசுங்க. ஏய், நான் இந்த வீட்டு மாப்பிள்ளடி. என்ன கொஞ்சம் கூட மதிக்காம எல்லாரும் சாப்பிட்டாங்களா? கூப்பிடு. இன்னைக்கு கூப்பிடுறியா அவளை? நான் கேள்வி கேட்கணும். கூப்பிடு. ஐயோ, அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மெதுவா பேசுங்க. நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு தூங்குறாங்களா? எழுப்பி கேக்குறேன். ஏய், எழுப்பி கேக்குறேன் இன்னைக்கு.